ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சென்சே செம்பாய் என்ற ரெண்டு தகுதி நிலைக்குமான வித்தியாசங்களை ஒரு காணொலியில் வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியில் நான் சொல்லியிருந்தேன், அடுத்த தகுதி நிலையான ஷிகான் என்ற அந்த தகுதி நிலைக்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு தொடர்ந்து வரும் காணொலியில் தருவேன் என்று சொல்லி அதற்கான ஒரு காணொலி தான் இது. இன்றைக்கு ஷிகான் என்ற தகுதி நிலைக்கான ஒரு காணொலி. ஷிகான் என்றதை முதலாவது நாங்கள் பார்ப்போம். ஷிகான் என்றால் என்னன்னு சொல்லி. ஷிகான் என்றது ஒரு சிரேஷ்ட ஆசிரியர் தான் ஷிகான் சொல்லி குறிப்பிடுவாங்க, அல்லது பயிற்றுனர்களுக்கான ஒரு பயிற்றுனராக அவர் இருப்பார். அதாவது ட்ரெயினர்ஸ் ஆஃப் த ட்ரெயினர் அவர் இருப்பார். ஒரு அந்த அந்த கழகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு ஆசிரியர் தான் ஷிகான் டைட்டிலுக்கு அந்த 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 தகுதி நிலைக்கு உரித்துறவராக இருப்பார். ஆனால் ஷிகான் டைட்டில் நாங்கள் நினைச்ச உடனே எடுக்க முடியாது. ஷிகான் டைட்டில் நாங்கள் எடுக்கிறதுக்கு முதலாவது குறைந்தது 5 டேன்கள் கேட்கப்படும். 5வது டேன், அதாவது கோடன் என்று சொல்லப்படுற கருப்பு பட்டியல 5வது டேனை பெற்றிருந்தால் தான் ஷிகான் தகுதி நிலையை நோக்கி நாங்கள் நகரலாம். அதற்காக 5வது டேன் வைத்திருக்கிற எல்லாரும், அதாவது கோடான் நிலையில் இருக்கிற எல்லாரும் ஷிகான் டைட்டிலுக்கு போக முடியாது. அதுவும் ஒரு பிரச்சனை அந்த பக்கம் இருக்குது. அங்கே பார்ப்போம். ஷிகானுக்கு ஒருத்தர் போகிறாண்டால் அவருக்குரிய தேவைப்பாடுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில கழகங்களில் ஷிகான் காய்ன்னு சொல்லி ஒரு அமைப்பே இருக்கும், ஒரு குழுவே இருக்கும், கொமிட்டி. உதாரணத்துக்கு எங்கட கழகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி எங்களில் ஜப்பானில் ஷிகான் காய்ன்ற ஒரு கொமிட்டியே இருக்குது. அப்போ அவன் எங்களை ஓகே ஷிகான் டைட்டில் அந்த தகுதிக்கு போகிற இடத்துல ஆய்வு செய்வாங்க. இவருக்கு இது எந்த அடிப்படையில் கொடுக்குறோம், இவருடைய அனுபவ கால எல்லை எது, அவருடைய செயலாற்றி, அதாவது அவருடைய காலையிலே அவங்க இடையில நான் கராட்டியை செய்து போட்டு விட்டுட்டு ஒரு 5 வருஷம் விட்டு போட்டு போய் திருப்பி நான் செய்து அது அந்த காலையிலேக்குள்ள வராது. அப்போ என்னுடைய தொடர்ச்சியான என்னுடைய சேவை, கராத்தே கலைக்கான சேவை அது எடுபடும். அடுத்த அந்த இந்த பட்டத்துக்கான பரீட்சைகள் செயற்திட்டங்களை நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். அப்படியான சில நடைமுறைகளுக்கு கூட தான் ஷிகான் என்ற அந்த அந்த அடுத்த தகுதி நிலைக்கு நாங்கள் போக முடியும். அந்த தகுதியிலே நாங்கள் அந்த ஷிகான் தகுதி நிலையை நாங்கள் அதை அடையிறதுக்கு முதல் நாங்கள் எடுத்திருக்கிற இந்த 5வது டேன், இந்த கோடேனில் நாங்கள் சரியான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைமை ஆசிரியர்களால் தான் நாங்கள் இந்த 5வது டேனை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். அதுக்கு பிறகு இந்த ஷிகான் அந்த இந்த 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 தகுதி நிலைக்கு போய் இந்த பட்டம், இந்த நாமம் கிடைக்கிறது அந்த அந்த கழகத்தின் தலைமை ஆசிரியர் அல்லது அதில் இருக்கிற அந்த ஷிகான் காய், அதால் தான் அந்த 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 பட்டம் வழங்கப்படும். ஷிகான் அந்த பட்டத்தை நாங்கள் எப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதாரணமாக வேறு கழகங்களிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிற ஷிகான், உதாரணத்துக்கு நான் இத்தோசக்கா என்ற கழகத்தில் இருக்கேன்னு சொன்னால் எனக்கு வேறொரு கழகம் என்னை கூப்பிட்டு ஷிகான் பட்டம் தருதுன்னு சொன்னால் அது கௌரவ பட்டமாக தான் கருதப்படும். அது ஒரு சரியான முறையான ஷிகான் பட்டமாக இருக்காது. அது ஒரு கௌரவ பட்டம். அவரை கௌரவிச்சு, இப்போ டாக்டர் எல்லாம் கொடுக்குறாங்க, இப்போ கலாநிதி எல்லாம் கௌரவிச்சு கொடுக்குற மாதிரி அது ஒரு கௌரவ பட்டம் ஷிகான் பட்டமாக இருக்குமே ஒழிய அதை நாங்கள் எங்களுடைய சைன் பண்ணுற இடத்துலையோ அல்லது எங்களோட சான்றிதழ்லையோ நாங்கள் அதை சைன் பண்ண முடியாத போட்டு, ஏன்னா அது கௌரவ பட்டம். உண்மையாகவே அந்த அந்த பயிற்சிகளை முடித்து அந்த காலையிலேயே நிறைவு செய்து அந்த 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 பட்டி, அந்த அந்த கோடான் என்ற அந்த 5வது டேன் பட்டியை எடுத்து அந்த செயற்திட்டங்களை வழங்கி ஷிகான் காயில் ஆய்வு செய்யப்பட்டு அதே கழகத்தின் தலைமை தலைவத்தால் வழங்கப்படுற ஷிகான் தான் அது முறையாக பெறப்படுற ஷிகானாக இருக்கு. அந்த ஷிகான் டைட்டிலை பெற்றுக்கொண்டவர்களால் அவர்கள் தான் தங்களுடைய சான்றிதழ்களையும் தாங்கள் சைன் பண்ணுற இடத்துலையும் ஷிகான் என்ற அந்த அந்த தகுதி நிலையை முன்னுக்கு போட்டு அங்கால தங்களுடைய பேரை பயன்படுத்தலாம். சில இடங்களில் எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னால், ஷிகான் காய் அவையின் கழகத்தின் படி எப்படி வச்சிருக்கணும்னு சொன்னால், ஒரு நாட்டின் அந்த நாட்டில் தலைமை ஆசிரியருக்கு ஷிகான் பட்டம் அவை கொடுப்பினோம். வேண்டால் அந்த நாட்டில் ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த நாட்டுக்கு எல்லாரும், அந்த நாட்டில் அவைய கழகத்தில் இருக்க எல்லாரும் கிடைக்காது. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னா, எனக்கு அது அந்த அந்த நிலையில் தான் எனக்கு ஷிகான் பட்டம் கிடைச்சுன்னா, எங்களுடைய சுவிஸ் நாட்டுக்கு நான் தலைமை ஆசிரியர் என்று சொன்னால் அந்த தலைமை ஆசிரியருக்குரிய ஷிகான் பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அவரை தவிர்த்து இன்னொரு ஆளுக்கு அங்கே ஷிகான் பட்டம் 2வது ஆளுக்கு அங்கே வழங்கப்பட மாட்டாது. அது ஒவ்வொரு கழகத்தின் அப்படியும் ஒரு அந்த பக்கமும் கொண்டு இருக்கு. ஆனால் அந்த கழகத்தாலே பெறப்பட்ட ஷிகான் நாங்கள் சான்றிதழில் போடக்கூடியதாக இருக்கும். தகுதி நிலையான ஒரு தகுதியான ஷிகானாக, தகுதி நிலையானதாக இருக்கும். அதை விடுத்து வேறு கலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது கௌரவப்பட்டமாக கருதப்படுமே ஒழிய அது ஒரு தகுதி நிலையாக நாங்கள் கருதப்பட முடியாது. இதுதான் ஷிகான் என்ற அந்த தகுதி நிலைக்கான விளக்கம்.
நாங்கள் திரும்பவும் இன்னொரு காணொலியில் நாங்கள் சந்திச்சு கொள்வோம். வேறு விளக்கங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு இந்த காணொலிக்கு கீழேயே நீங்கள் கேள்விகளை கேட்கலாம், அல்லது எனக்கு நேரடியாக இன்பாக்ஸில் நீங்கள் எழுதலாம். எனக்கு தொலைபேசி மூலமாக நீங்கள் அழைச்சும் நீங்கள் கேட்டால் அதுக்குரிய விளக்கங்கள்லாம் மேலும் தரக்கூடியதாக இருக்குது. நன்றி, வணக்கம். அரிகதோ கோசைமாஸ்.